கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? வெளியூருக்கு வந்த இடத்துல உன் வாயும் கையும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? அந்த டிரைவர் என்ன கேட்டான்? ஏய் நில்றா, உன்னை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த டிரைவர் என்ன கேட்டான்? 500 ரூபாய் கொடுங்கன்னு தானே கேட்டான். அதை கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா ஓடா இவனேன்னு சொல்லிட்டு வேற ஆட்டோவை பிடிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டு அவன் கிட்ட சண்டை போட்டு அவன் மூஞ்சிலே குத்துற. இதுக்காக தான் நான் கூட வர மாட்டேன்னு சொன்னேன். வரேன்னு சொல்லிட்டு கூட வந்து இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஊர்ல காட்டுற ரவுடித்தனத்தை சென்னைக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்க. உன்னால எனக்கு எக்ஸாம் எழுதுற மூடே போயிடுச்சு. இல்ல சக்தி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும். உனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக நீ கையை நீட்டிவியா? நீ அவசரப்பட்டு கையை நீட்டினதுனால இப்போ ஒரு ஆட்டோக்காரனும் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப பாரு, உன்னாலதான் நானும் நடந்து வர வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ரவுடி பையில கூட்டிட்டு வந்தா நாமளும் இப்படிதான் நடக்கணும். அவன் என்னமோ சொன்னானா, இவ உடனே கையை நீட்டிட்டானா. எல்லாமே என் தலை எழுத்து. ஏய், என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா சும்மா என்ன திட்டிகிட்டே இருக்க? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உன்னை பார்த்து அவன் ஃபிகர்னு சொன்னான், அதான் அடிச்சேன். போதுமா? வாங்க. மேடம், இது உங்க ரூம். சார், இந்த ரூம் உங்களுக்கு. சக்தி ஏன் தனித்தனி ரூம் போட்டா? அவ உயிருக்கு வேற ஆபத்து இருக்குன்னு கிரியும் திடீர்னு சொன்னானுங்க. அத வெளியில சொல்லாம இவ பாதுகாப்புக்குன்னு வந்தா. ஆனா இவ என்னடானா தனி ரூம் போட்டுட்டாலே. இப்ப என்னடா பண்றது? நல்ல வேலை தனியா ரூம் போட்டேன். இல்லனா என்ன படிக்க விடாம அந்த வெற்றி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பைத்தியக்காரனை என்ன பண்றதுன்னே தெரியல. இவனா என்ன? வணக்கம் முதலாளியம்மா. இத சொல்றதுக்காக தான் பெல் அடிச்சியா? கோச்சுக்காதீங்க முதலாளியம்மா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாமே இரு. இல்ல டீ காஃபி ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இங்க பாரு, நானா உன்னை கூப்பிடுற வரைக்கும் நீ என் ரூம் பக்கமே வரக்கூடாது. போ இங்க இருந்து. ரொம்ப தான் சலிச்சுக்கிறா. ஐயோ பார்க்காத படி.
காலையில இங்க ஊர் சுத்த போன எக்ஸாம்க்கு 10 மணிக்குள்ள போகணும்னு தெரியாதா? அதெல்லாம் தெரியும். பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. நீ நல்லா பரீட்சை எழுதணும்னு அங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தா திருநீரு குங்குமம் வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் இங்க வா. இப்ப திருநீரே உன் கண்ணில் விழாது. இந்தா சீக்கிரம் டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம். டிஃபன் சாப்பிடறதுக்குலாம் டைம் இல்ல வெற்றி, நம்ம கிளம்பலாம். சாப்பிடாம வெறும் வயித்துல போனா எப்படி எக்ஸாம் எழுதுவ? அதெல்லாம் நான் எப்படியும் பாத்துக்கிறேன் வெற்றி, முதல்ல போலாம். என்ன சக்தி நீ?